நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் நம்ம ஃபிட்னஸ் சம்மந்தமாக நல்ல உணவு பழக்கம் சம்மந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன், வீடியோ அப்பப்போ போடுறேன். அதுக்காக இந்த பதிவு. இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் 100 வயசு வரைக்கும் வாழ முடியுமா? அப்படி வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த கேள்வியை இது மேலூரில், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற மேலூர் மார்க்கெட்டு, அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மனுஷன் 100 வயசு வரைக்கும் வாழ முடியுமா? அப்படி வாழ்கிறதா என்ன செய்யணும்? வாழ்றதுக்கு ஆரோக்கியமான உணவு வகைகள், மற்றபடி உடற்பயிற்சிகள் அதெல்லாம் சாத்தியம் இருக்கா? இருக்குன்றீங்க. சாத்தியம் இருக்குன்ற. இப்போ யாராவது 100 வயசு வரைக்கும் வாழ்றவங்க நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்க? நானே எங்கள் ஐயாவது 102 வயசு வரைக்கும் இருந்தார். அப்பா இருந்து இறந்துட்டாங்க. 102 வயசு வரைக்கும் இருந்து. அப்படியா? அவருக்கு எதுவும் கெட்ட பழக்கம் இருந்துச்சா? தண்ணி அடிக்கிறது, புயல? முன்னாடி இருந்துட்டு நம்ம தெரியாது. இப்போ இல்லை, கடைசி காலம் இல்லை. அடுத்து வந்து அண்ணன் பேரு சிவா, மேலூர் மார்க்கெட்ல ஒரு முக்கியமான வியாபாரி, ஹோல்சேல் ரேட்டு. இங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவர்கிட்ட ஒரு கேள்வி. அண்ணா சிவானே, ஒரு மனுஷன் 100 வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது ஆரோக்கியமா ஆகணும், அதை பத்தி சொல்லுங்க. இப்ப உள்ள உணவு வகை, பழக்க வழக்கங்கள், மருந்து வகைக்கான பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிகமாக யூஸ் பண்றதுனால வாய்ப்புகள் கம்மி. அந்த காலத்துல வந்து வெறும் தானியங்களா சாப்பிட்றதுனால ஆரோக்கியமான உடல், உழைப்பு எல்லாமே இருந்தது. இப்ப யாருமே உழைப்புக்கான வேலையே இல்லை. எல்லாமே ஏசியில உட்காந்து சாப்பிட்றோம், ஏசியிலவே எல்லாமே வைக்கிறோம். ரெண்டாவது கார்ல போனா கூட ஏசி தான். யாரும் நடைப்பயிற்சியே கிடையாது, உடற்பயிற்சியும் கிடையாது. 6 மணிக்கு மேலே ஆனா ஃபாஸ்ட் ஃபுட் உணவு தான் விரும்புகிறோம். அதைத்தான் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றோம். இதனால ஆன்லைன் மூலமா ஆர்டர் பண்ணி நேரம் வீட்டுக்கே வருது, நடந்தோட போய் வாங்குறதுல. இப்படி ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா அத்தனை வருஷம் வர்றது ரொம்ப சிரமமான விஷயமே. மக்கள் நம்ம மாற்றி டெய்லி உடற்பயிற்சி, இந்த மாதிரி பழைய முறையான நவதானியங்கள், அந்த மாதிரி தானியங்கள் எடுத்து சாப்பிட்டோம்னா வாழ்றதுக்கான சான்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஆனா நம்ம யாரையுமே அதை எடுத்துக்கிறதும் இல்லை, அதை கவனத்துல கொண்டு செல்றதும் இல்லை. ரொம்ப நன்றி. ஒரு மனுஷன் இன்னைக்கு 100 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி வாழணும் என்ன செய்யணும்? அது அந்த எனக்கு வராது. தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சிருக்காரா காலையிலயா? ஆனா நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. நீங்க சொல்லுங்க. வாழ முடியாது. வாழ முடியாது ஏன்னு? இப்படித்தான் இருக்கு. தண்ணி அடிக்கிறாங்க, விடுறாங்க, உடம்பு குறையுது. ஸோ தண்ணி அடிக்கிறது ஒரு முக்கிய காரணம். சரி, பெண்கள் அடிக்கல, அவங்க ஏன் 100 வயசு வரைக்கும் வாழ முடியல? அதை சொல்ல முடியாது. அது ஒருத்தர் நோய் அதிகமாக வருதுல்ல. எதனால நோய் வருது? இப்படித்தான் இந்த மருந்தியல்ல நெல்லியலுக்கு மருந்து அடிக்கிறாங்க, விடுறாங்க. அதுல இருந்து இயற்கை ஆகுது உடம்புல. உணவுல வந்து அதிகப்படியான இப்ப ஹைபிரிட் மாதிரி மருந்து அடிக்கிறாங்க, அதனால அது பூரா பாதிக்குது. ஏன் பழைய ஆளுகளை ரொம்ப வருஷம் வரைக்கும் உயிரோட வந்தாங்க? இப்போ இருந்தது வேற. அவங்க கூழு, கேப்பக்கூழு, கம்பங்கூழ் குடிச்சாங்க. அப்ப இருந்த காலம் வேற, இப்ப இருந்த காலம் வேற, காலகட்டம் வேற. அப்ப எத்தனை வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வாழலாம்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் வாழணும்னு நினைச்சா வயசெல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு சராசரியா எப்ப 70 டச் பண்ணிடலாமா? 70, 60, 70, 80, 90 வயசு இருக்காங்க. ஒருத்தர் இருக்காங்க பழைய ஆளுங்க. இப்ப இருக்கிற ஆளுகளை பத்தியும் 50, 60லயே போயிடுறாங்க. 100க்கு மேல யாரும் இல்ல. சரி, அப்ப வந்துங்க உணவுகளுக்கு எந்த மருந்துகள் கிடையாது. இப்ப அனைத்து பூமியில போட்டுறதுல இருந்து பூமியில விளையிற வரைக்கும் மருந்து. அந்த அப்போ காலகட்டத்துக்கு கூழுகள் குடிச்சாங்க, உணவுகள் சத்துள்ள பொருள். இப்ப அந்த மாதிரி பொருள் செஞ்சாங்க, நல்ல வேலை செஞ்சாங்க. நல்ல வேலை, அதுக்கு தக்கன ஆண்டவன் வலு தைரியத்தை கொடுத்தான். இப்போ அது உணவுக்கு வேற மருந்தால மனிதன் வாழ்றான். மருந்துலதான் ஓடிக்கிட்டு இருக்கு. மருந்துலதான் ஓடிக்கிட்டு நிக்குது. ரெண்டு மருந்து, அந்த மருந்து இந்த மருந்து. அந்த மருந்து கூட நினைச்சாதான். இப்ப இயற்கையா சேர்க்கிற மருந்து, அந்த உணவத்தை நம்ம சாப்பிடுறோம். அதுக்கு நோயே தான் வண்டியை ஓட்டுறாங்க. மாத்திரை மருந்துலதான் நல்ல முறையில சாப்பிட முடியல. ஒருத்தர் இல்ல ஆசைப்பட்டதை சாப்பிட முடியல. பிரஷரு, நோ பிரஷரு, சக்கரை வியாதி எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. மாத்திரையில தான் வண்டியை ஓடுது ஒரு ஆளுக்கு. கால் வலி, சக்கரை வியாதி எதுவுமே கிடையாது. எதுவுமே இருந்தால் 25 இது மருந்து எஃபெக்ட் கம்மி. ஒரு விவசாயம் பண்ணோம்னா அதாவது மருந்து போய் இப்போ ப்ரே அடிக்க மாட்டோம். செடிப்பண்ணில் கலைக்கு நம்ம ஒரு 25 நாள், ஒரு மாதம் ஊற வச்சு அந்த எருக்கில் எல்லாம் பூவெல்லாம் போட்டு ஊற சாணி முதல் எல்லாத்தையும் வச்சு சட்டிப்பண்ணில் நம்ம கலைக்கி பானை வச்சும் துளிக்கணும். இப்படி துளிச்சா தான் சாப்பாடு எஃபெக்ட் கம்மி. அது நம்ம இயற்கையாக நம்ம ரெடி பண்ண மருந்தது. இயற்கை உரம். இப்போ அதெல்லாம் இல்லை. அது இருந்தாலும் நம்ம செஞ்சாலும் சரி, அந்தந்த மகசூலுக்கு மாமூல் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. மகசூல் கிடைக்கிறது இல்லை, மகசூல் செலவு கூட.
அப்ப இப்ப இயற்கை உரமே இல்ல, அழிஞ்சு இல்ல போச்சு. இந்திய அடி உரம் போடுவாங்க, ஆடு சாணி குப்பை இதெல்லாம் கொட்டுவாங்க. இப்ப அதுக்கு வேலையே இல்ல, வேலை இல்ல. பூரா அந்த ரசாயன உரம் தான். சரி, உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைச்சேன். எல்லா நோயும் தீர்க்க முடியுது, ஏன் இந்த சுகரை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியல, தீர்க்கவே முடியல? அது இடவிட்டு உருவாகிறத சூரை கண்ட்ரோல் பண்ணலாம், சூரை கண்ட்ரோல் பண்ணா வந்து அதுக்குள்ள வந்து சாப்பாடு வந்து எஃபெக்ட் வந்து எல்லாம் கரெக்டா லெவலா இருக்கும். ஆனா ஒரு நாளைக்கு வந்து 4 டீ குடிக்கணும், வந்து 4 டீ வந்து இனிப்பு வச்சேன்னா லெவல் சுகரு, அது லெவல் சுகரு. நீ எக்ஸ்ட்ரா 1 கிலோ அரிசி சீனியை சாப்பிட முடியுமா, 1 கிலோ அரிசி சாப்பிட முடியுமா? உனக்கு சாப்பிட இவ்வளோதையும் சாப்பிட முடியும், இவ்வளோ சாப்பிடலாம் இவ்வளோதையும் சாப்பிட முடியும். அதுக்குள்ள 1 கிலோ சீனி சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. மொத்தம் மனுஷன் வந்து எதுலயா இப்ப மாத்திரை மருந்துல ஓடிட்டு இருக்கு. மாத்திரை வந்து ஓடிக்கிட்டு 100க்குலாம் வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு எல்லா இருக்கு, பேத்துக்கும் வாய்ப்பு காலு இருக்குன்னா தான். மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி மக்களுக்கு வந்து இந்த கொரோனா ஊசி போட்டாங்கல்ல, அதுல வந்து காலில் தான் வலிக்குது பூரா. ஆமா, அதுவும் கேள்விப்பட்டேன். இந்த கொரோனா ஊசியிலும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குன்றாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேணாம். கொரோனா வரும்னு சொல்லி இப்படி பண்ணிவிட்டாங்க. எப்படி பண்ணிட்டாங்க? கொரோனா ஊசியை போட்டு கால் நடக்கூடாம பண்ணிவிட்டாங்க மக்களை பூரா. எந்த பொம்பளை பொதுவா நிறைய பேர் சொல்றாங்க இந்த கொரோனா ஊசி போட்டல எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குன்றாங்க. மனுஷனை வந்து குறைக்கிறதுக்கு. ஆமா, மனுஷன் எண்ணிக்கை குறைக்கிறதுக்கு. என்னைக்கு குறைக்கிறது? ஓகே நண்பர்களே, இதான் விஷயம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா சொல்லிட்டாங்க. இது கிராமத்துக்காரங்க, பக்கா கிராமத்துக்காரங்க. இதான் உண்மை. நீ பேய்க்கு தப்பிச்சாலும் பிசாஸ்ட மாட்டிக்கிறோன்ற மாதிரி நீங்க முறையான உடற்பயிற்சி சாப்பாடு பண்ணிட்டு இருந்தாலும் வேற ஏதாவது ஒரு உணவுல போய் மாட்டிக்கிறீங்க. நீங்க வந்து என்னதான் தானியங்கள் சாப்பிட்டாலும் எதுல மாட்டிக்கிறீங்க. நீங்க உணவு பழக்கத்திலேயே கரெக்டா இருந்தாலுமே ஏதாவது ஒரு மாட்டிக்கிறீங்க. மொத்தம் ஆஸ்பத்திரி போகாம இருக்க முடியாது. ஆஸ்பத்திரிக்கு போனாலுமே அங்க என்ன இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, என்ன மாத்திரை கொடுக்குறாங்க, அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது. ஆக இன்னைக்கு காலகட்டத்துக்கு நீண்ட ஆயுளோட வாழ்றது மிகப்பெரிய சவாலா இருக்கு நண்பர்களே. இதுக்கு கடவுளே வந்தாலும் ஒரு மாற்றம் வர முடியுமான்னு தெரியல, இல்லையா? தெரியல. ஸோ இதை மனசுல வச்சு நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்து போறதுதான் ஒரு புத்திசாலித்தனமான செயல். தேங்க்யூ.